கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு நான் உயிரோட வார்த்தை சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உங்களை காக்கிற இயேசு தூங்குறது கிடையாது, உறங்குவது கிடையாது. பெத்த தாய் கூட ஒரு நேரம் தூங்கிடும், பெத்த தாக்கு கூட ஒரு நேரம் தூங்கிடுவார். ஆனால் நம்முடைய தகப்பன் இஸ்ரவேலின் தேவன் தூங்குவது கிடையாது. பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நமக்கு சேதம் உண்டாத அளவுக்கு நம்மளை கண்காணிக்கிறவர், நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறவர். அவர் உங்களுக்கு தாயாக, தகப்பனாக, பங்காளியாக, சகோதரனாக இருக்கும்போது ஏன் கலங்குகிறீங்க? நம்முடைய இரட்சகர் இயேசு நம்மை காக்கிறவர். அவர் இரக்கத்தின் தெய்வம், அவர் வெற்றி வேந்தன், அவர் விடுதலை நாயகர், அனாது சிநேகித்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் அவர் தூங்காமல் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களை காக்கிற ஒரு உண்டு, உங்களை பாதுகாக்கிற ஒரு உண்டு. அவர் தூங்குவதில்லை, அவர் உறங்குவதில்லை. இரவும் பகலும் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். இரவும் பகலும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான உயர்வான காரியங்களை செய்கிறவர். அவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று அவர் சொல்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று அவர் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகும் என்று அவர் சொல்கிறார். கலங்காதிருங்க. உங்களை காக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். எதை பற்றியும் பயப்படாதீங்க. நாளை தினத்தை குறித்து பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, வேலை ஸ்தலங்களை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக வழக்காடி உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பன இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பலன், உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான உயரமான காரியங்களை செய்யுங்க. அதிசயங்களை காணப்படுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குண்டான எல்லா தேவைகளையும் சந்திங்க. தாப்பனே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.